ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம வாழைக்காயை 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கறி மசால் பொடி நான் சேர்த்துருக்கேன். எல்லாமா சேர்த்து தேவையான நீங்கள் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் மல்லிப்பொடி சேர்க்கல, கறி மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறதுனால எல்லாமா சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் ஃபைனலாக வறுவலாகி வரும் பொழுது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. இது அப்படியே சிம்லையே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுலேயே இது 50% கிட்ட குக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணும் பொழுது மீதி 50%ம் நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக வந்துடும் வாழைக்காய். உங்களுக்கு சப்போஸ் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக கூட ஆயில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிறிஸ்பியாக தான் வருது, பெருசாக அடிப்பிடிக்கல. ஸோ நான் ஆயிலெலாம் அதுக்கப்புறம் எதுவும் சேர்க்கலை. அப்படியே சிம்மில் வச்சு அப்பப்போ மட்டும் பெரட்டி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது நல்லா குக்காகி நல்லா கிறிஸ்பி ஆகிக்கிட்டே வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வாழைக்காய் ரோஸ்ட் பக்காவாக ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை அதை பொடிச்சு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காட்டி கூட ஓகே. நான் வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் பிடிக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நிலக்கடலையை வறுத்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு சாப்பிட்றதுல அங்கங்கே அது ஒரு க்ரன்ச் மாதிரி வரும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் சைட் டிஷ். காலையில் ஸ்கூல் லஞ்சுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.